புது புது கண்டுபிடிக்க வியாதிகள் பெருகி கொண்டே போகிறது. பயப்படாத, விசுவாசமானார். ஒரு நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குறார். இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, சங்கீதம் 103:3, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிற ஒரு வல்லமையும் ஒரு தகுதியும் அதற்குரிய நியாயாதிபதியும் தேவனாய கர்த்தருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. மனுஷகுமாரனுக்கு மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று மத்தேயு 9:6 சொன்னார். ஏன்? பாவங்களுக்குரிய பிராயச்சித்தத்தை அவர் செய்துவிட்டார். அவர் தம்மையே பலியாக்கி தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மன்னித்தார். நானே உன் வீரர்களை அகற்றிவிட்டேன் என்று சொன்னார். ஏசாயா 44:22, 43:25. ஆகவே அவர் நம்முடைய எல்லா கண்ணையும் நம்மை சுத்தமாக்குறார். 1 யோவான் 1:9. போகட்டும், அக்கிரமங்களெல்லாம் மன்னித்த தேவன் என்ன சொல்கிறார்? ஒரு நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குறார். நோய்கள்னு சொல்லும்போது மன ரீதியான நோய்கள், சரீரப்பிரமான நோய்கள், அது மாத்திரமல்ல மற்ற விதமான பிசாசினால் வர நோய்கள். அதுக்கு நிறைய மெடிக்கல் நேம் சொல்லுவாங்க. ஹலூசினேஷன்பாங்க, டிமென்ஷியாம்பாங்க, என்னென்னவோ சொல்லுவாங்க. முந்திலாம் இந்த பேர்லாம் கிடையாது நாங்கள் படிக்கும்போது. ஸோ 3 விதங்களில் மனுஷன் நோய்படுகிறான். ஒன்று மனம் தைரியத்தை விடும்போது அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவனாக இப்படி பல வீடுகளில் பிள்ளைகள், தகப்பன், தாய் இப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு இயேசுண்டை வரும்போது சொல்கிறார், நான் உன் நோய்களையெல்லாம் குணமாக்குறேன், மன ரீதியான நோய்களெல்லாம் குணமாக்குறேன். அடுத்தது சொல்கிறார், சரீரப்பிராண நோய்கள், அது என்ன நோயாக இருந்தாலும் சரி, அதுகளுக்கு ஆங்கில மருந்துகள் இருக்கிறதோ, சித்தா மருந்துகளோ, ஹோமியோபதி மருந்துகள் இருக்கிறதோ, இவை எல்லாவற்றையும் விட அவைகளால் செய்ய முடியாதவற்றை நான் உனக்கு செய்கிறேன் என்று கர்த்தர் கூறுகிறார். அதுதான் ஒரு அற்புதமான ஒரு காரியம் இல்லையா? இன்றைக்கு பாருங்கள், கேன்சர் எடுத்துடுங்க, அதுவும் ஓவரியன் கேன்சர் எடுத்துடுங்க, இல்லை பிளட் கேன்சர் எடுத்துடுங்க, போன் கேன்சர் எடுத்துடுங்க. போன் கேன்சர் மக்களாக பார்த்தா பாவமாக இருக்கும். அந்த போன் அப்படியே பவுடராக மாறும், நகழவே முடியாது. ஓவரியன் கேன்சர் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் உடம்பெல்லாம் பரவிடும். ரீனல் ஃபெயிலியர் பாருங்கள், எத்தனை பேர் கிட்னி கிடைக்கும்? டயாலிசிஸ் ஆஃப்டர் டயாலிசிஸ் இதிலேயே நொந்து போய் பாய்சன் எடுக்கிறவங்க இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு வியாதியை குறித்து சொல்லலாம். பல வியாதிகள், புது புது கண்டுபிடிக்க வியாதிகள் பெருகி கொண்டே போகிறது. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான்? முதலாவது டாக்டர்ஸை தேடுறான், அப்புறம்தான் முடியலன்னா கடவுளை தேடுறான். ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. முதல்ல ஆண்டவரை தேடணும். கர்த்தர் யவீரை பார்த்து சொல்கிறார், பயப்படாத, விசுவாசமானார். உன் மகன் இறந்து போயிட்டான் செய்தி வந்துச்சு, பரவாயில்ல, நீ பயப்படாத, விசுவாசமானார். ஏன்னால் மரணத்தையே ஜெயித்து மரித்தோரை ஜீவனுக்கு வரவழைக்கும் வரம் என்னிடத்தில் உண்டு. நான் வரவழைப்பேன். மரித்தோர் என்னுடைய சத்தத்தை கேட்பார்கள், அவர் உயிரோடு வருவார்கள் என்று சொல்கிறார். இதுதான் உண்மை. ஒரு சமயத்தில் ஊட்டியிலிருந்து ஆல் த வே ஆம்புலன்ஸ் ஒரு அம்மா கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா சரீரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பெரிய 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 கட்டி, கேன்சர் கட்டிகள், உடம்புல எல்லா இடத்துலையும் கட்டிகள். அவள் செத்து கொண்டே இருந்தாள். நான் அவளை பார்த்து சொன்னேன், பயப்படாதே, கர்த்தரிடத்தில் விசுவாசமாக என்று சொல்லி இதைத்தான் சொன்னீங்க. ஏசப்பா, நான் விசுவாசித்தால் மலைகளையே பேர்ந்து போகும் சொன்னீங்க. அந்த மலைகளுக்கு முன்பாக இந்த கட்டியை மாத்திரம் உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த கட்டிகளை எல்லாமே ஓடி போகட்டும், அவளை விட்டு விழுந்து விடட்டும், பிரேக் டவுன் ஆகட்டும், வாழட்டும் என்று சொன்னேன். நீங்கள் வீட்டுக்கு போங்களேன் என்று சொன்னேன். அதே போல் அனுப்பினேன். வீட்டுக்கு அந்த அம்மா போன உடனே ஒவ்வொரு கட்டியாக விட ஆரம்பித்தது.
விழ ஆரம்பித்து உடம்புல ஒரு கட்டி கூட இல்லை. அதில் ஒரு கட்டியை கூட நம்ம ஃபார்மலின் பாட்டில் வச்சுருந்தோம். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். இது மாதிரி எத்தனையோ கதை சொல்லலாம். வைத்தியரால் குணமாக்க முடியாத வியாதிகளை என் தேவன் குணமாக்குவார். நீங்கள் நம்புங்கள். உங்கள் நோய்களை எல்லாம் நீக்கி உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி உங்களை கிருபையினாலும் இறக்கினால் முடிசூட்டுவார். எத்தனையோ பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் மரண வியாதிகளை கஷ்டப்படுறாங்க. பிழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆட்டிசமோ, ஹைப்பர் ஆக்டிவிட்டியோ, அல்லது பிரெயின் டியூமரோ, அல்லது செரிபல் பால்சியோ, அல்லது இன்னும் பேரடிக் ஸ்ட்ரோக்கோ, அல்லது மசில்ஸ் டிஸ்ஃபங்க்ஷனோ, எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் மகன் மகள் சாக மாட்டாள், அவள் பிழைப்பாள், அவள் பிழைப்பாள் என்றார். நானே ஜீவன் உள்ளவனாக இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கு மரித்தாலும் பிழைப்பான் என்று யோவான் 11:25 சொன்னார். இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்கள் குழந்தைகளை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். வியாதியஸ்தரை முன்னுக்கு நிறுத்துங்கள். இதை பார்க்கிற நீங்கள் இந்த செல்ஃபோனில் மற்ற கரணை வைங்கள். ஓ மைட்டி ஜீசஸ், நான் இதை முழுவதுமாய் நம்புகிறேன், முழுவதுமாய் நம்புகிறேன். நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் நீக்கி உடைய இரத்தார் கழுவினீரே, நமக்கு ஸ்தோத்திரம். சிலுவையில் சிந்தப்பட்ட 5 லிட்டர் இரத்தத்தால், ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தால் உன் உடம்பில் ஏற்பட்ட 100கணக்கான காயங்களினால் எங்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்தீரப்பா. எங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர். எங்களுக்காக அந்த சிலுவையிலிருந்து குணமளிக்கும் ஔஷதம் புறப்பட்டதப்பா. கீலேயாத்தின் பிசிந்ததும் அல்ல, என் குமாரத்தின் அந்த கீழ் நிமித்தம் நானும் காயப்படுறேன்னு சொன்னான் எரேமியா. அது உண்மைதான் குறிக்கிறது. மனம் இறங்கி உம்முடைய சிலுவின் ரத்தத்தையும் உம்முடைய பாடுகளை நினைக்கும் போது, இன்றைக்கு அது குழந்தையாக இருந்தாலும் சரி, வாலிப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இன்று இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவின் வல்லமையிலே அவைகள் அவர்களை விட்டு நீக்கப்பட்டு போவதாக. முழு சுகத்தை தார், முழு சுகத்தை தார். குழந்தையோடு கூட யூட்ரஸில் கேன்சர்னு சொல்கிறார், அதை அப்புறப்படுத்தும் ஏசப்பா. குழந்தை பிறக்கட்டும் ஏசப்பா. நோயில் கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு மகளையும் கண் வைப்பார், அவளை விடுதலையாக்கும். ஒரு முறை வந்து கூட்டத்திற்கு வந்து அப்புறம் போயிட்டான்ற ஒன்றும் செய்யலைன்னு சொல்லக்கூடாது. விடாமல் பின்பற்ற வேண்டும். நீர் அவளை ஆசிரியர் வரைக்கும் விடாமல் கூட்டங்களுக்கு வர வேண்டும். நீர் அவளுக்கு காட்சியடிக்கும் வரைக்கும் விடாமல் அவனுக்கு கண்ணீர் வடிக்க வேண்டும். நீர் வருவீர், அவளை பற்றி பயப்படாத விசுவாசமாக சொல்வீர், அவருடைய நோய்களை நீக்குவேன். நான் பல அற்புதங்களை இன்று எதிர்பார்க்கிறேன். அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.